சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு 140 நாட்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கெலாம் வரமாட்டார். கும்பராசியிலேயே 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி கடக்கிறார். அதாவது குரு பகவானுடைய புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி முன்னோக்கி செல்ல போகிறார். கும்பராசியில் சனி நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்திலிருந்து மேசம் மீன வரை பின்னோக்கி வரப்போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு கிடைக்கிறது. சுகஸ்தானமான 4வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ஒரு திருப்தியான சந்தோஷமான நிலை அனுபவிக்க முடியாது. ஏன்னா சனி பகவான் என்றாலே சங்கடம். முதல்ல சங்கடத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து முன்ஜென்ம கர்மாவை அனுபவித்த பிறகு சனி பகவான் சங்கடங்களை நிவர்த்தி செய்வார். சனி பகவான் என்றாலே ஒரு ராசியை மெதுவாக 2.5 வருடம் கடக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி. இந்த சனி பகவான் ஒரு ராசியை பாரி செய்யும்போது எல்லாமே மந்தமாக இருக்கும், பொறுமையாக இருக்கும், நிதானமாக இருக்கும். எந்த காரியங்களை தொட்டாலும் எதை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செஞ்சால் மறுபடியும் ஒரு தடவை வெற்றி கிடைக்கும். கடந்த வருடம் 6வது வீட்டிலே குரு சனி பகவான் பார்வையில் குரு அமர்ந்திருக்கும் போது பிரம்மகத்தி தோஷம். விருச்சிக ராசிக்கு 2வது வீட்டிற்கும் 5வது வீட்டிற்கும் அதிபதியான குரு சனி பகவான் பார்வையில் மாட்டிட்டார். சுகஸ்தானத்திலே அமர்ந்த சனியை விட 6ஆம் வீட்டிலே அமர்ந்த குரு பகை, கடன், நோய், வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல், இந்த மாதிரி எல்லா விதத்திலும் ஒரு தொந்தரவுகள் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு வந்திருக்கும். 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி முதல் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேர் 7ஆம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து சப்தம பார்வையால் விருச்சிக ராசியை பரிசுகிறார். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அர்த்தாஷ்டம சனியின் பார்வை விருச்சிக ராசிக்கு பெரிய அளவு தொந்தரவுகளை தராது. ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை இந்த 140 நாட்கள் சனி பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பின்னோக்கி வருவது போல், அதாவது உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு 3வது வீட்டிற்கு சனி பகவான் வருவது போல் இந்த 140 நாட்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் காத்திருந்த கால நேரம் கனிந்து வந்துவிட்டது என்று சொல்லலாம். பல வருடமாக 1 வருஷமோ 2 வருஷமோ 6 மாதமோ காத்திருந்த கால நேரம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கனிந்து வந்து விட்டது. எதிர்வரக்கூடிய இந்த 140 நாட்கள் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். தைரியமாக முயற்சி செய்யலாம். எந்த காரியத்தையும் துணிந்து நீங்கள் இறங்கலாம். உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி, புகழ், கீர்த்தி உண்டு. வீடு, மனை, மாடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டலாம், பழைய வீட்டை ஆல்டேஷன் பண்ணலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், காரு, பைக்கு அல்லது கனரா வாகனங்கள் கூட கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வாங்கலாம். இல்லைனா வீட்டு மனை, அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்து கொடுக்காத பலனை வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார். இப்போ நீங்கள் எதிர்வரக்கூடிய 140 நாட்கள் கேட்டது கிடைக்கும். சனி பகவான் கொடுத்த சங்கடங்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்குது.
கோச்சாரத்திலே 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் வரும்போது ஏதோ ஒரு வழக்கு, ஏதோ ஒரு வில்லங்கம், ஏதோ ஒரு சண்டை சச்சரவு, நிலபுல சொத்துக்களில், ஆடு மாடு கால்நடையில் விரயங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். 30 வருடத்திற்கு ஒரு முறை தான் 4வது வீட்டிற்கு சனி பகவான் வருவார். இந்த 4வது வீட்டிற்கு சனி பகவான் வரும்போது காடு கரையில் ஏதோ ஒரு வரப்பு, ஏதோ ஒரு மூளை விரயமாகும். அதே மாதிரி ஆடு மாடு நம்ம வளர்த்தக்கூடிய பிரியாணிகள் ஏதோ ஒன்று விரயமாகும். உடலில் நோய் நொடி தொந்தரவு எதிர்பாராத மந்தமாகவே இருக்கும். எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது. அதனாலேயே பித்தம் தலைக்கு ஏறி மன அழுத்தம் கொடுத்து விடும். எதிர்வரக்கூடிய 140 நாட்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மன அழுத்தம் குறையும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தம்பி தங்கைகளுடைய ஆதரவு உண்டு. உங்கள் தம்பி தங்கைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 18வது இடம் பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. இந்த கேட்டை நட்சத்திரம் புதனுடைய 2வது நட்சத்திரம். செவ்வாய் பகவானுடைய வீட்டில் 3வது நட்சத்திரமாக முழுமையாக 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. கேட்டை நட்சத்திர அதிதேவதை இந்திரன். கேட்டை நட்சத்திர கணம் ராசச கணம். கேட்டை நட்சத்திர விலங்கு ஆண் மான். கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டலாம்னு பழமொழி உண்டு. கேட்டை கேடு தரும் என்று சொல்வார்கள். கேட்டையில் பிறந்தால் கோட்டையும் கட்டலாம், கேட்டையில் பிறந்தவர்களால் கேடும் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. புதனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கும்போது புதனுக்கும் செவ்வாய்க்குமே பகை. இயற்கையாகவே புதனுக்கு செவ்வாய்க்கும் ஆகாது. செவ்வாய் போர்க்குணம், சண்டைக்காரகன் செவ்வாய். புதன் சமாதானக்காரகன், அறிவால் புத்தியால் செயல்படக்கூடிய கிரகம் புதன். சாப்டான கேரக்டரு, புத்திசாலித்தனம் கொண்டது புதன். கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திரன் சாபமும் விடுகிறது. கோபம், வைராக்கியம், பிடிவாதம், குறுக்கு புத்தியும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா ராசச கணம். ஒரு நேரத்தில் தேவகணம் போல் ஒழுக்கமாக நேர்மையாக உண்மையாக இருப்பாங்க. ஒரு நேரத்தில் மனித கணம் போல் சொல்வதை மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி பேசக்கூடிய அமைப்பும் இவர்களுக்கு உண்டு. நல்ல வழியிலும் போவாங்க, குறுக்கு வழியில் கெட்ட வழியிலும் போவாங்க. கெட்ட வழியில் மனம் போகும்போது, அவசரப்படும்போது மனக்கோட்டையே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிஞ்சி விடுகிறது. நிஜ வாழ்க்கையில் குடிசை வீடு கூட கட்ட முடியாத அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையே அமையாமல் போய்விடுகிறது. பெரும்பாலானவர்களுக்கு 2 திருமண யோகம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விடுகிறது. பெரும்பாலும் வாழ்க்கையில் முன்பாதி காலம் இன்பங்களை அனுபவிக்க முடியாத கஷ்டங்களையே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 140 நாட்கள் அர்த்தாஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைகிறது. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் பழமொழி உண்டு. சனி கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் மற்ற 8 நவகிரகங்கள் ஏன் என்னன்னு கூட கேட்காது. சனி கெடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றாலும் மற்ற 8 நவகிரகங்கள் ஏன் என்னன்னு கூட கேட்காது. சனி கெடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் இறைவனை கூட கம்முன்னு அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பார். ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை எதிர்வரக்கூடிய இந்த 4.5 மாத காலம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தைரியமாக முயற்சி செய்யுங்க. நீங்கள் கொண்ட இலக்கை அடையலாம். எடுக்கின்ற காரியங்களில் வெற்றியுடன் திரும்பி வரலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் ஏறுமுகத்துடன் சனி பகவானுடைய நிலை இருக்க போகிறது. நேர் 7ஆம் வீட்டிலே சமசப்தம பார்வையாக குருபகவான் விருச்சிக ராசியை வருகிறார். நண்பர்களிடம் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. ஏன்னா நண்பர்கள் வழியில் எதிர்பாலினவர்கள் வழியில் ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புண்டு.
குரு வந்து எந்த ராசியில் எந்த கட்டத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த கட்டத்தின் வழி நமக்கு வந்து ஒரு ஏமாற்றம் வந்தே தீரும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் 7ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரி செய்யும்போது உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்த நண்பனாக இருந்தாலும் சரி, கூடவே இருந்து குளிபறிக்கக்கூடிய நிலையெல்லாம் வரும். நீங்கள் வந்து கோடா நட்பு கேடா முடிந்துவிடும். அதனால் வந்து நண்பர்களிடம் உறவினர்களிடம் கொஞ்சம் பக்குவமாக பதமாக நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.